2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். அவர்களை டச் பண்ணாதீங்க. திமுகவின் ரகசிய உத்தரவு. தாவைக்க நிர்வாகிகளை விட்டு வைத்தது ஏன்? மாமல்லபுரத்தில் நடந்த தாவைக்க பொதுக்குழுவில் பேசிய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா கரூர் சம்பவம் தொடர்பாக திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். கரூர் சம்பவத்துக்கு துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் மகேஷ், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர்தான் காரணம் என வெளிப்படையாகவே கூறினார். முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நலம் சரியில்லை, எழுதி கொடுத்தால் அதை மட்டும் படிப்பார் எனவும் கூறினார். இதனால் ஆதவ் அர்ஜுனா மீதும் முக்கிய நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதியப்படும் என கருதப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இது பற்றி திமுக வட்டாரங்கள் கூறும்போது, பொதுக்குழுவில் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்று அறிவித்த பின் அதிமுகவுடன் தாவேக்க கூட்டணி அமைய வாய்ப்பில்லை என்ற நிலை உள்ளது. இந்நிலையில் தேவையில்லாமல் விஜயை டென்ஷன் ஆக்கி அவரை அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துவிடக் கூடாது என திமுக தலைமை நினைக்கிறது. அதனாலேயே அக்கட்சியினர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்க வேண்டாம் என போலீசாருக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது என அந்த வட்டாரம் கூறியது. காவல்துறை கம்பீரம் இழந்துவிட்டது. முழுநேர டிஜிபியாக நியமிக்க வேண்டும். பழனிசாமி வலியுறுத்தல். மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலிலிருந்து முழுநேர டிஜிபியை உடனடியாக நியமிக்க வேண்டும் என தமிழக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறை செயல்படுகிறதா என தெரியவில்லை. திமுக அரசு தமிழக மக்கள் அனைவரையும் வாட்டி வதைத்து வருகிறது. தணலில் இட்ட புழுவாக மக்கள் தினமும் துடித்துக் கொண்டிருக்கின்றனர். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாரும் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைக்கும் சமூக ஊடகங்களை முடக்குவது திமுக அரசின் சாதனையாக உள்ளது. 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த ஜூலை முதல் அக்டோபர் வரை 4 மாதங்களில் 501 கொலைகள், 156 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது சட்டம் ஒழுங்கின் தோல்வியை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கடந்த 54 மாத திமுக ஆட்சியில் காவல்துறை தனது கம்பீரத்தை இழந்துள்ளது. நிரந்தர டிஜிபி இருந்த போதே சிறப்பாக செயல்படாத காவல்துறையின் செயல்பாடுகள் இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதம் தமிழக டிஜிபி பதவி காலியானதும் தகுதியான அதிகாரியை நியமிக்கவில்லை. வேண்டுமென்றே நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் தற்காலிக டிஜிபியை நியமித்துள்ளனர். சுப்ரீம் கோர்ட் வரை சென்றும் நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்யவில்லை. இது தொடர்பாக கோர்ட் அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு 3 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளது. சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். மத்திய தேர்வாணைய விதிகளின்படி அவர்கள் அனுப்பிய பட்டியலிலிருந்து மூத்த காவல்துறை அதிகாரியை டிஜிபியாக உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார். ஓபிஎஸ்க்கு சாபம் விட்ட வைகோ. 2011 அப்படி என்ன நடந்தது சொல்கிறார் மல்லை சத்யா. கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் சீட் தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் பன்னீர்செல்வம் தவறான தகவல்களை கூறினார். அதற்கான பலனை தற்போது அவர் அனுபவிக்கிறார் என வைகோ குற்றம் சாட்டியிருந்தார். உண்மையில் அப்போது என்ன நடந்தது என்பது பற்றி மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். அதன் விவரம்: 2011 தேர்தலில் வைகோவிடம் பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் பேச்சு நடத்தினர். அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வரவிருந்த நிலையில் 7 தொகுதிகள் தான் தர முடியும் என தெரிவித்தனர். மறுநாள் இருவரும் வைகோவை சந்தித்து எண்ணிக்கையை மாற்றி சொல்லிவிட்டோம், மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் தான் தர முடியும் என கண்ணீர் மல்க கூறினர். அதற்கு வைகோ, கட்சி தலைமை சொல்வதைத்தானே நீங்கள் சொல்கிறீர்கள், உங்கள் மீது எனக்கு வருத்தம் இல்லை என கூறினார். இதற்கிடையில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் தலைமையில் சில கட்சி தலைவர்கள் விஜயகாந்தை சந்தித்து வைகோவை கூட்டணியில் தக்க வைக்க வேண்டும் என சொல்ல விஜயகாந்தும் வைகோவிடம் பேச முயற்சித்தார். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அது பற்றி நான் வைகோவிடம் கூறிய போது, நேற்று கட்சி துவக்கிய நடிகரிடம் நான் பேச வேண்டுமா, நாம் யார் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம் என்றார். பின் மதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் தாயகத்தில் அதிகாலை வரை நடந்தது. இரவு முழுதும் காத்திருந்த பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் 12 தொகுதிகள் தர ஜெயலலிதா சம்மதித்து விட்டார் என கூறினார்கள். ஆனால் அதை ஏற்க வைகோ மறுத்தார். அப்போது பன்னீர்செல்வம் என்னிடம், சத்யா, உங்கள் மொபைல் போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்யாமல் இருங்கள், காலையில் ஜெயலலிதாவிடம் பேசிவிட்டு நல்ல முடிவை சொல்கிறோம் என்றார். உடனே வைகோ கோபமடைந்து, மிஸ்டர் பன்னீர்செல்வம், நான் தான் கட்சியின் பொதுச் செயலர்,
உங்கள் தலைமை சொன்னதை என்னிடம் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் போகலாம் என கூறி என் மொபைல் போனை வாங்கி அவர்கள் முன்னிலையில் சுவிட்ச் ஆஃப் செய்தார். பின் மதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஜெயலலிதாவுக்கு வைகோ அனுப்பினார். அதில் அதிகாரப்பூர்வமாக பேச்சு நடத்திய பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோருடன் அப்போது வந்த டாக்டர் வெங்கடேஷ் பெயரையும் இணைத்து வைகோ எழுதியது ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை, அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பின் சூரியன் உதிக்கும் இலை கருகும் என நாஞ்சில் சம்பத்தை விட்டு பேச வைத்து தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை அறிவிக்க வைத்தார் வைகோ என்று மல்லை சத்யா கூறியுள்ளார். RSS அமைப்பில் சேர ஜாதி மதம் பார்ப்பதில்லை, மோகன் பகவத் பேச்சு. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் RSS அமைப்பின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. இதில் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் பங்கேற்று பேசியதாவது: RSS எந்த அரசியல் கட்சியையும் ஆதரிக்கவில்லை, தேர்தல் அரசியலிலும் பங்கெடுப்பதில்லை. சமூகத்தை ஒன்றிணைப்பதுதான் RSS அமைப்பின் முக்கியமான பணி. ஆனால் அரசியல் பிரிக்கும். எனவே அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது இல்லை, நாங்கள் கொள்கைகளுக்கே ஆதரவு தருகிறோம். எந்த ஒரு அரசியல் கட்சி மீதும் எங்களுக்கு தனி ஈடுபாடு கிடையாது. சங்கட்சி என்று எதுவும் இல்லை, எங்களுக்கு என எந்த கட்சியும் இல்லை. ஆனால் எல்லா கட்சியும் எங்களுடையது. ஏனெனில் அவை பாரதத்தில் தோன்றிய கட்சிகள். தேசிய கொள்கைகளுக்கு ஆதரவு தருகிறோம், ராஜநீதிகளுக்கு அல்ல. எங்களுக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. அந்த திசையை நோக்கியே நாட்டை வழிநடத்தி செல்ல விரும்புகிறோம். அந்த பாதைக்கு வரும் எவருக்கும் எங்களது ஆதரவு இருக்கும். RSS அமைப்பில் முஸ்லிம்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்கின்றனர். சங்கத்தில் சேரும் யாரையும் நாங்கள் ஜாதி மதம் பார்ப்பதில்லை. இங்கு ஜாதி மதம் கேட்கப்படுவதில்லை. எங்களை பொறுத்தவரை எந்த பிராமணருக்கும் இடம் இல்லை. முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என மத அடையாளங்களுடன் வருபவர்களுக்கும் அனுமதி கிடையாது. RSS அமைப்பில் சேர வேண்டுமெனில் ஜாதி மத அடையாளங்களை விட்டொழித்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டுமே அனுமதி. எனவே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கூட ஷாகாவுக்கு வரலாம். ஆனால் தங்களுடைய மத அடையாளங்களை விட்டுவிட்டு வர வேண்டும். RSS அமைப்பு சட்ட ரீதியானது, அரசியல் அமைப்புக்கு எதிரானதல்ல. நிறைய விஷயங்கள் அங்கீகரிக்கப்படாமல் தான் இருக்கின்றன. அவ்வளவு ஏன், இந்து தர்மம் கூட அங்கீகரிக்கப்படவில்லை. காவிக்கொடி எங்களது குரு. அதுபோல மூவர்ண தேசிய கொடி மீதும் RSS உயர்ந்த மரியாதை வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதலை சமாளிக்க நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். தாக்குதல்களை முறியடிக்க தக்க பதிலடி தர வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் புரிய வரும். அதன்பின் அமைதியான அண்டை நாடாக மாறும். அப்படி மாறினால் அந்நாடு நிச்சயம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என மோகன் பகவத் பேசினார். கேரளா, கர்நாடகாவுக்கு ஆம்னி பஸ்கள் ஓடாது, வரி விதிப்புக்கு எதிர்ப்பு. தமிழகம், கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி இடையே ஆம்னி பஸ்கள் ஓடாது என்று அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. அதன் விவரம்: தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு சென்ற 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்களுக்கு அந்த மாநில போக்குவரத்து துறை 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. இதேபோல் கர்நாடகாவும் தமிழக பதிவெண் கொண்ட 60க்கும் மேற்பட்ட பஸ்களுக்கு 1.15 கோடி ரூபாய் வரை அபராதம் வசூலித்தது. அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், மத்திய அரசின் ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட் படி தமிழகத்தில் வெளிமாநில பஸ்களுக்கு சாலை வரி வசூலிக்கப்படுகிறது, அதனால் நாங்களும் வசூலிக்கிறோம் என்கிறார்கள். ஆம்னி பஸ்களுக்கு காலாண்டுக்கு தமிழக சாலை வரி 1.5 லட்சம் ரூபாய், ஆல் இண்டியா டூரிஸ்ட் பர்மிட் சாலை வரி 90,000 ரூபாய், கேரளா, கர்நாடகா சாலை வரி 2 லட்சம் என காலாண்டுக்கு மொத்தம் 4.5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. அது முடியாததால் 10ஆம் தேதி மாலை 5 மணி முதல் தமிழகம், கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்கள் இடையே ஆம்னி பஸ்களை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தமிழக முதல்வர் அண்டை மாநில பஸ்களுக்கு சாலை வரியில் விலக்களித்து பஸ்கள் இயக்க வழிவகை செய்ய வேண்டும் என ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தமிழகத்தின் 3 இடங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று முதல் துவக்கம். அரசின் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு முறையாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கும். அந்த வகையில் 2011 நாடு தழுவிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன்பின் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக அந்த பணி ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 பிப்ரவரி மாதம் நடக்கும் என மத்திய அரசு அறிவித்தது. அதற்கான முன்னோட்டமாக மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 3 இடங்களில் இன்று முதல் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி துவங்க உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி ஆகிய இடங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்க உள்ளது. இந்த பணியில் ஆசிரியர்கள் ஈடுபடுகின்றனர்.
நவம்பர் 30ஆம் தேதி மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நிறைவடையும். பைபாஸில் இறங்கு, பஸ்ஸில் கிறிஸ்தவர்கள்தான் அதிகம், உனக்காக ஊருக்குள் போக முடியாது. கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்தபுரம் டிப்போவைச் சேர்ந்த பஸ் தூத்துக்குடி சென்றது. குறும்பூர் அருகே 4 மாவடி கிறிஸ்தவ சபையிலிருந்து பயணியரை ஏற்றிக் கொண்டு ஞாயிறன்று அதிகாலை 4:50க்கு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அதிகாலை 5 மணிக்கு நாகர்கோவில் புறப்பட்டது. அந்த பஸ்ஸில் வள்ளியூரைச் சேர்ந்த கோயில் பூசாரி சுப்பிரமணியன் தன் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் பயணித்தார். அவர் மேல் சட்டை அணியவில்லை, ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார். கண்டக்டரிடம் வள்ளியூருக்கு 4 டிக்கெட் கேட்டுள்ளார். அப்போது பஸ் வள்ளியூருக்குள் செல்லாது, பைபாஸில் மட்டுமே நிற்கும் என கண்டக்டர் அந்தோணி அடிமை தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சுப்பிரமணியன், இந்த பஸ் வழக்கமாக வள்ளியூருக்குள் செல்லும், ஏன் என்று பைபாஸில் இறங்க சொல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கண்டக்டர், பஸ்ஸில் 4 மாவடி கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பான்மையாக உள்ளனர், உன் ஒருத்தனுக்காக மட்டும் வள்ளியூருக்குள் வர முடியாது என அவதூறாக பேசினார். கண்டக்டர் பேச்சுக்கு பாடம் புகட்ட நினைத்த சுப்பிரமணியன் பைபாஸில் இறங்க மறுத்தார். அவர் கேட்டபடி பஸ் வள்ளியூருக்குள் சென்றது. அங்கு அவர் குடும்பத்தினர் பஸ் முன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வள்ளியூர் பொதுமக்களும் பஸ் முன் கூடி போராட்டத்தில் இணைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சுப்பிரமணியனிடம் பேச்சு நடத்தினர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் பஸ் நாகர்கோவில் புறப்பட்டு சென்றது. சம்பவம் குறித்து சுப்பிரமணியன் கூறுகையில், பஸ்ஸில் இருந்த பெரும்பாலான பயணியர் கண்டக்டருக்கு ஆதரவாக மத ரீதியாக நடந்து கொண்டனர். இந்த பஸ் 4 மாவடியிலிருந்து அவர்களுக்காக மட்டும் ஒப்பந்தம் பேசி இயக்கப்படவில்லை. அனைவரும் டிக்கெட் எடுத்துதான் பயணித்தோம். கண்டக்டரும் அவதூறாக பேசினார். இதை வீடியோவாக பதிவு செய்துள்ளேன் என்றார். இதுபோன்ற பிரச்சனைகள் அடிக்கடி நடப்பதாகவும், ஆகஸ்ட் 31ஆம் தேதி இதே பஸ் வள்ளியூருக்குள் செல்லாததால் டிரைவர், கண்டக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் தெரிகிறது. வள்ளியூர் ராதாபுரம் சட்டசபை தொகுதிக்குள் வருகிறது. இது சபாநாயகர் அப்பாவு தொகுதி என்றாலும் அரசு பஸ்கள் வள்ளியூருக்குள் செல்வதை பெரும்பாலும் தவிர்க்கின்றன என்பதே பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி நாகர்கோவில் இடையே கண்டக்டர் இல்லாமல் இயங்கும் 1-to-1 பஸ்கள் தவிர மற்ற அனைத்து அரசு பஸ்களும் வள்ளியூருக்குள் செல்வது கட்டாயம். அதை பின்பற்றாமல் சிலர் பயணியரிடம் கடுமையாக நடந்து கொள்வது தொடர்கிறது. மத ரீதியாகவும் அவதூறாகவும் நடந்து கொண்ட கண்டக்டர் அந்தோணி அடிமைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வள்ளியூர் பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக நாகர்கோவில் அரசு போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்செந்தூர் கோயிலுக்குள் அதிர்ச்சி, வரிசையில் நின்றவரை நாய் குதறியது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த டானா பகுதியைச் சேர்ந்த முத்துராமன், வயது 60. சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்றார். விஸ்வரூப தரிசனம் செய்வதற்காக 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து கட்டண வரிசையில் காத்திருந்தார். நீண்ட நேரமாக தரிசனம் செய்வதற்கு முத்துராமன் காத்திருந்ததால் ஆங்காங்கே கீழே அமர்ந்து சென்றுள்ளார். உட்பிரகாரத்தில் அவர் வரிசையில் சென்று கொண்டிருந்த போது அங்கு படுத்திருந்த நாய் ஒன்று திடீரென முத்துராமனை காலில் கடித்துள்ளது. ரத்தம் கொட்டியதால் கோயில் பணியாளர்கள் அவரை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டது. அடுத்த 8 மணி நேரத்திற்குள் மீண்டும் தடுப்பூசி போட வேண்டும் என டாக்டர்கள் கூறினர். உடனடியாக அவர் அங்கிருந்து சொந்த ஊரான டானாவிற்கு சென்றுள்ளார். அம்பாசமுத்திரம் அரசு ஹாஸ்பிட்டலில் மீண்டும் ஒரு ஊசி போடப்பட்டது. டாக்டர்கள் முத்துராமனை உள்நோயாளியாக அட்மிட் செய்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ரேபிஸ் பிரச்சினை இருந்து வரும் நிலையில் அவருக்கு கூடுதலாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என டாக்டர்கள் அறிவுறுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உட்பிரகாரத்தில் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த பக்தரை நாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை.